வெறும் 50,000 ரூபா கட்டினா கார். இது பிரபஞ்சம் தந்த ஆசீர்வாதமா இல்லை ஆபத்தா? நம்ம செந்தில்னு ஒருத்தர் பிரபஞ்சம் சிக்னல் கொடுத்துருச்சு அப்படின்ட்டு நம்பி இஎம்ஐ வலையில் விழுந்தார். அவர் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சாரு. போகிற வாரமெல்லாம் அந்த காரே தெரிஞ்சுது. அதை நம்பி பிரபஞ்சம் சிக்னல் தந்துருச்சு அப்படின்னு நம்பிட்டு இஎம்ஐ போட்டு கார் வாங்கினார். ஆனால் உண்மையிலுமே அது பிரபஞ்சம் தந்த சிக்னல் கிடையாது. அவர் மூளையில் இருக்கிற ஆர்ஏஎஸ் ஃபில்டர் அவர் முக்கியமாக நினச்ச அந்த காரை தேடி தேடி அவர் கண்ணில் காமிச்சிது. கடனில் கார் வாங்குறது அப்படின்றது அதை எளிமையாக கட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானம் இல்லை அப்படின்னா நம்ம நிம்மதி அடமானம் வச்சு கார் வாங்குற மாதிரி. இந்த ஆர்ஏஎஸ் ஃபில்டர் நம்ம எதை முக்கியம்னு நினச்சா காட்டணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம திறமையை வளர்த்துக்கிறது அப்படின்றத அதுக்குண்டான வாய்ப்புகளை நம்ம தேட தொடங்குனீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டப்படும். உங்கள் திறமை வளர்ந்தது அப்படின்னா உங்களோட சேவையோ உங்களோட செயல் உங்களோட வேலை உங்களோட தொழில் இதெல்லாம் பல மடங்கு உயரும். அதிலிருந்து கிடைக்கிற பொருளாதாரமும் பல மடங்கு உயரும். காரை ஒரு சாக்லேட் வாங்குற மாதிரி போய் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போவும் ஏமாற மாட்டீங்க.